எங்களுக்கு வந்து எதுவுமே வரல, எந்த எதுவுமே லெட்டரே வரல. எங்க பசங்க போயிட்டாங்க, கஸ்டமர்ஸ்ல இருந்து 40 கூட்டு அது உண்மையான தெரிஞ்சுக்கே போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கோமா எங்களுக்கு வந்து நோட்டீஸ் இல்லாம நீங்க கூட்டு போறாங்க. சரி, நீங்க கூட்டு போக கூடாதுன்னாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜெராக்ஸ் காப்பி காமிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் ஜெராக்ஸ் காப்பி காமிச்சிட்டேன். அங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா முன்னதாம ஆயிடும். ஒரு நாள் வெயிட் பண்ணி பாருங்க, அவர் இங்கதானே இருக்காரு. சரின்ட்டா, இது எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது. அவருக்கு நான் டைம் கூப்பிட்டாரு, கூப்பிட்டாருங்களா வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒன்னே ஒண்ணு டைம் கொடுத்துறேன். நான் டைம் இல்ல நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு பேங்க்ல வேலை செய்யறீங்க, ப்ரொசீஜரா இவர் இந்த நோட்டீஸ் இந்த பதிவு தகவல் செல்லலன்னு சொல்லிட்டீங்கன்னா வேற என்ன நோட்டீஸ் கேட்கறீங்க? நீங்க சொல்லுங்க, அந்த நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க. ஜட்ஜிட்ட கையெழுத்து வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும். ஒரே நிமிஷம், நான் கஸ்டமர் பேசிட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து முறையா உங்ககிட்ட சொன்னேன். முறையா என்ன சொன்னேன்? முறையா அட்வொகேட்டை வச்சு நோட்டீஸ் அனுப்பி வச்சேன். மேல ஆர்பிஐ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம எப்படி அனுப்ப முடியும் நீங்க சொல்லுங்க. அது காரணமா நாங்க இதை ஏன் அப்செட் பண்ண மாட்டேங்கிறீங்க? கொடுத்தாரு இல்லையா, வாங்கிட்டு போவாங்க இல்லையா? 3 பேர் 4 பேர் கேன்சல் பண்ணீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகுமா? பல தற்கொலை சார். உண்மையை ஓப்பனா சொல்ல போறோம், மக்களுக்காக நான் செஞ்சு கொடுத்துருக்கோம். நீங்க இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு வேற ஒருக்க போயிருக்கீங்க. எனக்கு அவருக்கு பிரச்சனை முடிஞ்சது. சரி, நீங்க எதுக்கு இப்படி கத்தி கத்தி பேசி வீடியோ எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு அவருக்கு பிரச்சனை முடிஞ்சது. சரிங்களா? இப்ப என்ன சொல்லுவாங்க? எத்தனை டைம் பிரச்சனை முடிஞ்சது? இதோட 4வது டைம் நீங்க வந்துட்டீங்க. இனி பிரச்சனை முடியல. நீங்க தொடர்றதுக்காக அட்வொகேட் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. வேற என்ன கொடுக்கணும் உங்களுக்கு? வேற என்ன ஆதாரம் கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க. நீங்க அப்செட் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. அப்செட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நோட்டீஸ் வந்து அட்வொகேட்டை வச்சு, லாயரை வச்சு சட்டப்பூர்வமா ஆர்பிஐ ரூல்ஸ் படி நிறுவனத்திற்கு நாங்க லெட்டர் கொடுத்திருக்கிறோம். இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாமா. வேற யாருகிட்ட இருந்து வேணும்? நீதிபதி கிட்ட இருந்து வேணுமா? டைரக்டா வேணுமா? அதான் நம்ம கேட்கிறோம். நீங்க இன்வால்வ் ஆறீங்க. ஒரு பிரச்சனைனா நாங்க வரதா. எனக்கு அவருக்கு முடிஞ்சதுங்க. முடிஞ்சதுன்னா எத்தனை டைம் முடிஞ்சது? நீங்க எத்தனை டைம் வந்திருக்கீங்க? நீங்க எத்தனை டைம் வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க வந்தீங்களா? சார் ஒரே புரியுதுங்களா? அப்ப நீங்க வரும்போது நீங்க யாரு? வரலன்னா என்ன பண்ண முடியும்? அதோட காப்பி நாங்க வச்சிருக்கோம். வேற என்ன வேணும்? போஸ்ட் ஆபீஸ் அட்ரஸ் வர கேக்குறீங்களா? போஸ்ட் ஆபீஸ் அட்ரஸ் வர நீங்களே விசாரிச்சுக்கீங்க. அவர்கிட்ட நம்ம பேச வேணாம். நம்ம அட்வொகேட் மூலியமா கொடுத்தாச்சு. எனக்கு இன்னும் வரல. நீங்க வரலைன்னா இப்போதைக்கு நீங்க இந்த டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அதுக்கு அதோட ஜெராக்ஸ் காப்பி தர்றோம், வாங்கிட்டு போங்க. சந்தேகம் இருந்தா அட்வொகேட் நம்பர் இருக்கு, போன் கேளுங்கன்னு சொல்றோம். இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? சும்மா ஒருத்தர போட்டு அவர் கிட்டத்தட்ட எத்தனை நாள் அவர் வந்துட்டு இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க. அன்கலாஜ்மெண்ட் கார்டே வந்துருச்சாம நீங்க வந்து வரலங்கிறீங்க. அதுக்கு நீங்க வந்து பரவாயில்ல. நான் உங்க என்ன சொல்றீங்க? நீங்க வந்து கலெக்ஷன் ஸ்டாஃப் தானே? நீங்க கலெக்ஷன் ஸ்டாஃப் தானே சார்? நீங்க ப்ராப்பரா கேக்குறீங்க இல்லையா? நீங்க ப்ராப்பரா ஐடி கார்டு கொடுங்க, ஆத்தென்டிகேஷன் லெட்டர் கொடுங்க. இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறீங்களா? அதெல்லாம் காமிங்க. அப்புறம் கஸ்டமர்ட்ட காமிங்க. எங்கிட்ட காமிங்க? முன்னாடி வந்த கஸ்டமர்ட்ட காமிங்க. நீங்க ப்ராப்பரா கஸ்டமர்ட்ட கேக்குறீங்க. வீட்டுக்கு வரவங்க ப்ராப்பரா பண்ணிட்டாரு. அப்ப நீங்க ப்ராப்பரா நீங்க வாங்க. இல்ல ஒரே நிமிஷம். ஒரே சார் பிரச்சனை முடிஞ்சது. நாங்க கிளம்பிட்டோம். ஏன் நீங்க உங்களை யாரு கூப்பிட்டா? நீங்க தானே வந்தீங்க. அவருதான் அவர் வந்திருக்காரு. அப்ப நீங்க போக மாட்டேங்கிறீங்களா? எதுக்காக கேட்டீங்கன்னா 4 டைம் நீங்க வர மாட்டேன் வந்தீங்களா? நீங்க வர மாட்டேன் சொன்னாரா இல்லையா? அவரு
ஒரே இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேலை. கடவுள் மேல இதான் சொல்லுங்க. கடவுள் மேல இதான் சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க எதுக்கு அந்த மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. இதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, இதுதான் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான சொல்லுங்க. கடவுள் மேல ஆணையா சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. மாறுவாடி வித்து போட்டு பணத்தை கொடுன்னு சொல்லக்கூடாதுல்ல. கடவுள் மேல ஆணையா நோக்கத்துல தானே கடவுள் மேல ஆணையா சொல்லுங்க. சரி, நான் டைம் கொடுக்குறேன் சார். 2 மாசம் எனக்கு லெட்டர் ஓகே, வரட்டும். நீங்க பண்ணிட்டீங்க, வேலை பண்ணுங்க. நீங்க பணம் வாங்கிட்டு பண்ணீங்கன்னா அவங்க பணம் வாங்கிட்டு பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இதுதான். சரிங்களா? அவ்வளவுதான். பொறுமையா தானே பேசிட்டு இருக்காரு. சட்டப்படி வாங்க. நீங்க சட்டப்படி கேட்டீங்கன்னா நாங்க சட்டப்படி அவர் என்ன தரம் சொல்லணும். தரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வர்றதுங்க. அவரை கூப்பிடுங்க. எத்தனை டைம் நாங்க வாங்க வேணாம். வாங்க வேணாம். படிச்சு பாக்குறீங்களா? வாங்க வேணாம். போஸ்ட் மூலியமா ரெஜிஸ்டர் ஆயிரும். யாருக்கு போச்சு எவருக்கு போச்சு நீங்க 8 ஆபீஸ்ல தான் சார் கேட்கணும். 8 ஆபீஸ்ல தான் கேட்கணும். அவர் எங்கிட்ட எத்தனை டைம் பேமெண்ட் தரேன்னு சொன்னார் மட்டும் கேளுங்க. போன டைம் நீங்க தானே பேசுனீங்க. நீங்க தானே பேசுன கூட என்ன சொன்னாங்க? லெட்டர் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டாரா இல்லையா? அதுக்கு மீறி வரணும் சட்டம் நிறுவனம் இல்லையா? அதான் நான் கேட்கறேன். போயிட்டாரு பதிவு தபால் முறையா கேக்குறீங்க. இவர் என்ன கேட்கிறாரு கேட்டீங்கன்னா கோர்ட்ல இருந்து எழுதி வாங்கிட்டு வந்துருச்சு. நீங்க வரலன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க. வரலீங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுங்க. நான் என்கரேஜ்மெண்ட் தானே நான் தான் கேட்கிறேன். நீங்க 2 நாள் சொல்றாங்கல்ல என்கரேஜ்மெண்ட் தானே. இன்னைக்கு 5 வருஷம் சார், அடுத்த 5 வருஷம் வேற எங்கேயும் போயிடுவோம் சார். யாருக்கு சொல்லுவாங்க? அதான் நம்ம சொல்றோம். தகவல்கள் இல்லைங்க. தகவல்கள் இல்லைன்னு சொல்றோம். எல்லாருமே வேணும் சார். எல்லாருமே வேணும். எங்களுக்கு வேணும் நினைக்கிறோம். எல்லாருமே நமக்கு எங்களுக்கு ஏதாவது இருக்கா? உங்களுக்காக என்ன இருக்கா? நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கா? எப்படி நீங்க லோன் கொடுப்பீங்க? உங்க பணம் உங்க பாயில இருந்து கொடுப்பீங்களா? அப்ப நாங்க உங்க பாயில இருந்து கொடுப்பீங்களா? வேற மாதிரி இல்ல. நீங்க பேசுறதுக்கு நாங்க பதில் கொடுக்குறோம். வேற மாதிரி கிடையாது. நீங்க என்ன சொன்னீங்க? போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிறீங்க. ரூல்ஸ் அப்படி சொல்லிருக்கா? கையெழுத்து வாங்குறோம். திருப்பூர் சர்டிபிகேட் வாங்கணுமா? அபிலாஷி சர்டிபிகேட் வாங்கணுமா? இல்ல சென்னை ஹைகோர்ட் வாங்கணுமா? அப்படி ஒரு ரூல்ஸ் அதை வாங்கிட்டு வரோம். நீங்க சொல்லுங்க. நீங்க வர்றது கரெக்டா வந்துருக்கீங்களா? ஐடி கார்டு இல்ல, ஆத்தென்டிகேஷன் லெட்டர் இல்ல, வாய்ஸ் கொடுக்கணும், பேசணும், சுயமரியாதை கழிக்கூடாது, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. அப்ப நீங்க ப்ராப்பரா வரீங்களா? நாங்க ப்ராப்பரா செய்யணும். நாங்க ப்ராப்பரா செய்யணும். ஏத்துக்கங்க சார். நீங்க ஏத்துக்கிட்டு எங்களுக்கு பிரச்சனையே நீங்க தான். என்ன பண்ண முடியும்? 3 பேர் வந்து டெய்லி வந்து சொல்லுங்க. பேசுங்க. நீங்க பேசுங்க. அண்ணன் தம்பி நினைங்க சார். நீங்க பாவம் மக்கள் பாவம். நீங்க என்ன புரிய மாட்டீங்க. உங்களுக்கு 2 மாசம் இல்ல அவர்கிட்ட நான் பேசிட்டேன். அவரு என்ன சொல்றாரு? 2 மாசம் இந்த பக்கம் வராதீங்க. 2 மாசம் அவர் சொல்லுங்க. இந்த பக்கம் எல்லாம் அவர் என்ன பேசிட்டாரு? நான் அவர்கிட்ட பேசிட்டேன். டைம் சொல்லிட்டாரு. 2 மாசம் அதான் பேசுறீங்களா? நான் பேசுறேன். உங்க கிளைண்ட் தான் எங்களை கூப்பிட்டுருக்காரு.